Hi everyone. So welcome to araviinfo. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சார்தாம் யாத்ராக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்த அனைத்து நண்பர்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. சார்தாம் யாத்ராக்கு எப்படி அப்ளை பண்ண போறோம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ குரோம்ல போயிட்டு சார்தாம் யாத்ரா அப்படின்னு போடலாம், அப்படி இல்லைன்னா கேதார்நாத் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்க போடலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் போய் நான் வந்து கேதார்நாத் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டுங்க. போட்டோடனே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வந்து ஷோ ஆகும், ஆன்லைன் சார்தாம் யாத்ரா உத்தரகாண்ட் டூரிஸ்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் லோட் ஆகிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பாருங்க, மேலே இந்த இந்த ரைட் சைடில் பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லாஷ் லாகின் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அதுதான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து கீழே போட்டிருப்பாங்க. கைண்ட் அட்டேஷன், இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்குன்னா நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து அந்த டேட்டில் நான் வரப்போகிறேன், அதை வந்து நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அதர் ஸ்டேட்ஸில் வந்து எத்தனை பேர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்க்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டிட்டரி. ஸோ ஓவரால் குவான்டிட்டி அன்றைக்கி எத்தனை பேர் வராங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ முன்னாடியே சொல்லிட்டு இதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே எந்த யாத்திராக்கு போகிறீங்களோ அப்போ வந்து உங்களோட பர்சனல் ஐடி கார்டு வந்து எடுத்துகிட்டு போகணும். அதாவது ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ரெண்டுத்தில் நீங்கள் எதனா ஒரு வந்து ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மோட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இல்லைப்பா எனக்கு ஆன்லைனில் எனக்கு பண்ண தெரியாது, நான் வந்து டேரெக்டாக மொபைலில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதாவது வந்து ஒரு மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருந்ததுன்னா நான் அதில் போய் ஈஸியாக எனக்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும்னா ஜஸ்ட் டூரிஸ்ட் கேர் உத்தரகாண்ட் சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு ஆப்லேயோ இல்லை iOS ஆப்லேயோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் கேர் உத்தரகாண்ட் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் ஷோ ஆகும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் போய் உங்கள் டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணியோ நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் எப்படி பார்த்தோம்னா, ஒரு இல்லை யாராச்சும் லேப்டாப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லை கம்ப்யூட்டரில் வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, இல்லைப்பா என்னால் வந்து ஆப் வரைக்கும் பண்ண முடியாது, ஆன்லைன்லேயே என்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, வேற எதனா ஒரு வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதில் வந்து ஷோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் 8394833833 சொல்லிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போய்ட்டு யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் பண்ணி காமிக்கும். பட் ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இல்லையான்னு தெரியும், நானும் யூஸ் பண்ணது இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி மெத்தட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு இது எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து டேரெக்டாக நான் கோயிலில் போயிட்டு அங்கேயே வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன், அங்கேயே ஒரு சில இடத்துலலாம் வந்து சென்டர் போட்டு வச்சுருப்பாங்க, ஸோ அவங்ககிட்ட போய் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அங்கே அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்ல முடியாது. சப்போஸ் நீங்கள் அன்றைக்கி போகிற நாளில் அன்றைக்கி மலையில் ஃபுல்லாக எல்லாருமே ஏறிட்டாங்க, அன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷனான கவுண்ட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் அங்கே ரீச் ஆகிறீங்கன்னா ஒரு 1 வீக் இல்லை 5 days பிஃபோரே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா பெட்ரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் லாகின் அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் போய் லாகின் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் லாகின் கொடுத்து கீழே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களோட டேட்டாஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து கொடுத்துக்குங்க, நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டூர் ஆப்ரேட்டர் இண்டிவிஜுவல் ஆர் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டூர் ஆப்ரேட்டர் மோஸ்ட்லி நீங்கள் அப்ளை பண்ண போகிறதில்ல, ஏன்னா இந்த வீடியோவில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் மோஸ்ட்லி பார்ப்பீங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் இல்லைப்பா நான் தனியாக போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் இண்டிவிஜுவல் கொடுத்துக்குங்க. இல்லை நான் ஃபேமிலியாக போகிறேன், இல்லை நான் குரூப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 4-5 பேர் கூட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. அதோட பாஸ்வேர்டோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 digit இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 6 கேரக்டர்ஸ் இருக்கா மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணி ஜஸ்ட் சைன் அப் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் நேம் மொபைல் நம்பர்லாம் கான்ஃபிடென்ஷியலாக ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைன் அப் கொடுத்துக்குங்க. சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ப்ளீஸ் என்டர் ஓடிபி ரிசீவ் ஆன் யுவர் மொபைல் நம்பர். ஏன்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கும். ஓகே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் போய்ட்டு உங்கள் மொபைலில் வந்து என்ன ஓடிபி வந்திருக்கோ, இந்த மாதிரி உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி காமிக்கும். கங்க்ராச்சுலேஷன், ஓடிபி வெரிஃபை அண்ட் யூ ஆர் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி, நவ் யூ கேன் லாகின் டு த போர்ட்டல் அப்படின்னு காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதாவது
அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக பண்ணல, இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் லாகின் டு யுவர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது கீழே வந்து மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்களோ உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்டர் கேப்சா, அந்த நம்பரை வந்து அப்படியே பார்த்து அப்படியே டைப் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் சைன்இன் கொடுத்துக்குங்க. சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா create/manage tour info அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் ஆரோ மார்க் போட்டு ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஆட் நியூ டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பிளான் யுவர் டூர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் டூர் டைப் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அது வந்து செலக்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் அவ்வளோதான். நீங்கள் அது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு செலக்ட் டூர் டியூரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள என்ட்ரு ஆகிறீங்கன்னா, என்னைக்கு என்ட்ரு ஆகிறீங்க, என்னைக்கு என்ட்ரா, என்னைக்கு நீங்கள் அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தை வெளியே போவீங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 டேஸ் தான் உள்ள வந்து அந்த டூர் வந்து சுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 2 கேலண்டர் மாதிரி காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேலண்டரில் நீங்கள் என்னைக்கு டேட்டுக்கு அங்கே ரீச் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது கேலண்டரில் நீங்கள் என்னைக்கு வந்து அந்த மாநிலத்தை விட்டு வெளியே வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் காமிக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே ரைட் சைடில் பாருங்கள், செக் அவைலபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 6ஆம் தேதி வந்து கேதார்நாத் போகிறீங்க, இல்லை சார்தாம் யாத்ரா போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்க்கணும் அன்றைக்கி வந்து வேக்கண்ட் இருக்கா. அதாவது ஒரு மலைக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 2022, இது வந்து பழசு. ஸோ இந்த ஸ்லாட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் பாருங்கள், யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத்துக்குலாம் வந்து நாட் அவைலபிள் ஷோ ஆகுது. பத்ரிநாத்துக்கு பாருங்கள் 1294 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து பத்ரிநாத் போகிற மாதிரி பிளான் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அன்றைக்கி டேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ என்னோட டேட் நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களுமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஜஸ்ட் உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக வேறு ஒரு இதுவில் ஸோ இது ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வெப்சைட் வந்து எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன், உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக. எப்படி வந்து நாட் அவைலபிள்லாம் எப்படி இருக்கும், அவைலபிள்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். செக் அவைலபிலிட்டி கொடுத்ததுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட், நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் 4 பேர் போகிறீங்களோ 5 பேர் போகிறீங்களோ அந்த டேட்டாஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ட்ராவல் ஃபார் தாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ட்ராவலுக்கு நீங்கள் வந்து ரோட்டில் போகிறீங்களா, இல்லை வந்து ஹெலிகாப்டரில் போகிறீங்களா, இல்லை வந்து வாக்கின்ல போகிறீங்களா, அதாவது நடந்தே போகிறீங்களா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்டிருக்கோம். நீங்கள் அதில் வந்து நீங்கள் ரோடுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில பேர் வந்து ஹெலிகாப்டரில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஹெலிகாப்டர் சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிளான் யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ சார்தாம் யாத்திராக்கெல்லாம் போகிறீங்க வச்சுக்கிங்களேன். சார்தாம் யாத்திராக்கு அந்த 4 யாத்திராக்கும் என்னைக்கெல்லாம் நீங்கள் டேட் வந்து போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே வந்து அஷ்யூம் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து இங்கே கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் வந்து என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சார்தாம் யாத்திராவும் சேம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேதார்நாத் மட்டும் தான் போகிற மாதிரி பிளானில் இருந்தது. ஸோ அதனால தான் ஜஸ்ட் நாங்கள் கேதார்நாத் கொடுத்து அன்றைக்கி எந்த டேட்டில் நாங்கள் போகிறோமோ அதை வந்து நாங்கள் என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் 4மே, அதாவது 4 சார்தாம் யாத்திரா 4க்குமே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அந்த ஆட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் உங்களோட சார்தாம் யாத்ரா நீங்கள் கேதார்நாத் பத்ரிநாத் சொல்லிட்டு என்னென்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி நீங்கள் என்னைக்கு டேட்டுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் ரீச் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் கொடுத்துக்குங்க. ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா டூர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு டூர்னு போட்டு ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ நான் அதை கான்ஃபிடன்ஷியலாக ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பாருங்கள், நீங்கள் கேதார்நாத் கொடுத்தனால, நான் வந்து கேதார்நாத் கொடுத்தனால கேதார்நாத் மட்டும் ஷோ ஆகுது. நீங்கள் சார்தாமும் போகிற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 நேமே இந்த இடத்துல காமிக்கும். இப்போ இதுதாங்க மெயினான இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டோங்க. இப்போ இதில் போய் தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, 4 பேர் போகிறீங்களோ 5 பேர் போகிறீங்களோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், உங்களோட நேம், உங்களோட ஏஜ், உங்களோட மொபைல் நம்பர், ஸோ நீங்கள் ஜெண்டர் மேல் ஃபீமேல் அதர் என்ன டீட்டெயில்ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர், அப்புறம் வந்து என்ன கண்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ், உங்களோட வீட்டு அட்ரஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துங்க. அப்புறம் எந்த சிட்டிலேருந்து வரீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துங்க. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சன் அப்படின்னு நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்கு மெயினாக கேட்குறாங்கன்னா, அங்கே வந்து ஒரு சில டைமில் நிலச்சரிவுலாம் ஏற்படுது. ஸோ அந்த டைமில் எதனா ஒரு ப்ராப்ளம் ஏற்படுறதுனால, சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து யார் கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்லாம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து கொடுத்துங்க. மெயினாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹூ இஸ் நாட் ட்ராவலிங் வித் யூ. இப்போ
உங்கள் கூட வர்றவங்க நம்பர் வந்து இங்கே கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் போறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா நம்பர் யாராச்சும் ஒரு நம்பர் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரில் அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பர், கான்டாக்ட் பர்சன், ரிலேஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே ஷோ ஆகும். பிரதர், சிஸ்டர், ஃபாதர், மதர், அப்புறம் கசின், அப்புறம் ஒய்ஃப், அப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன எதுவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மோட் ஆஃப் ட்ராவல் ஃபார் தாம் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் என்னென்ன ஷோ ஆகும் பார்த்தீங்கன்னா பஸ், வேன், கார், அப்படி இல்லைன்னா பைக். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நீங்கள் வந்து அந்த சார்தாம் யாத்ரா போகும்போது எது ப்ரிஃபர் பண்ணி போகிறீங்க, இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறீங்களா இல்லை ப்ரைவேட் காரில் என்ன போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில் கொடுத்துக்குங்க. ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி பிளானில் இருந்தனால நாங்கள் பஸ்ஸுன்னு கொடுத்துக்கிட்டோம். ஸோ அப்லோட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஜஸ்ட் உங்களோட சிஸ்டம்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செலக்ட் ஐடென்டி ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஷோ ஆகும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி அதெல்லாம் காமிக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நான் ஆதார் கார்டு வச்சுன்னா நான் ஆதார் கார்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்லோட் ஐடென்டி ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போயிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட சிஸ்டம்லேருந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர் யூ கோவிட்-19 வேக்சினேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கோவிட்-19 வந்து வேக்சினேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அதை டிக் பண்ண தேவையில்ல. நான் வந்து போட்டிருக்கிறதுனால நான் ஜஸ்ட் நான் டிக் பண்ணிவிட்டு என்டர் சர்டிஃபிகேட் ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து கோவிட் சர்டிஃபிகேட் கோவிட் ஊசி போடும் போது அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த சர்டிஃபிகேட்டில் ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கோவிட்-19 ஊசி போட்டுருந்தீங்கன்னா ஸோ என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மறுபடியும் ஒரு டிக் பாக்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா. ஐ ஹியர் பை அக்ரி டு ஷேர் த இன்ஃபர்மேஷன் இன் திஸ் ஃபார்ம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கொடுத்துங்க. அதாவது ஒருத்தர் போகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபினிஷிங் கொடுத்தீங்க. ஸோ நாங்கள் வந்து 3 பேர் போகிற மாதிரி இருந்தோம். ஸோ அதனால் ஜஸ்ட் நான் சேவ் அண்ட் ஆட் மோர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க 2 பேரோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதை வந்து நீங்கள் மறுபடியும் இதே சேம் ப்ராசஸ் தான், மறுபடியும் அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சேவ் அண்ட் ஆட் மோர் வந்து காமிக்காது. இப்போ நீங்கள் 3 பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா 3 பேருக்கு முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ராசஸ் வந்து காமிக்காது. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் காமிக்கும். ஸோ அந்த ஃபினிஷ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் வெஹிக்கல் நம்பர் ஆப்ஷன் வில் பி ஓப்பன் டு ஃபைனல் ஆன் போர்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இது எதுக்குன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பஸ்ஸில் போவீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எந்த பஸ்ஸில் போகிறீங்க இல்லை எந்த ப்ரைவேட் காரில் போகிறீங்களோ அந்த காரோட வெஹிக்கல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபைனலாக பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பில்கிரிம்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் டவுன்லோட் யாத்ரா ரிஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் நவ் அப்படி அவ்வளோதாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடும். ஸோ பில்கிரிம்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பக்தர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கிலீஷ் வந்து பில்கிரிம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பில்கிரிம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியா சொல்லிட்டு அந்த டயலாக் பாக்ஸ் காமிக்குது. அதுக்கும் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஓகேன்னு கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காமிக்கும். இப்போ நான் 3 பேர் போட்டனால 3 பேர் நேம், அவங்களோட மொபைல் நம்பர் காமிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, டவுன்லோட் ரிஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே நம்ம என்ன என்ட்ரி பண்ணுமோ அது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதை நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்படி தாங்க காமிக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும். இங்கே ஒரு QR கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இங்கே வீட்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, நான் ஊரில் இருக்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நான் மொபைலில் வச்சுக்கணும், நீங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மலை அடிவாரம் போனோன்னே அங்கே வந்து செக்கிங் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் இந்த QR கோடு மட்டும் காமிச்சா கூட போதும். அவங்க ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியலாக எல்லாமே நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த QR கோடு வந்து ஸ்கேன் பண்ணி நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்ன காமிச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூனிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் தான் ஷோ ஆச்சு, அந்த நம்பர் மட்டும் தான் ஷோ ஆச்சு. இதில் வந்து எல்லா டேட்டாஸும் போட்டிருக்கோம். நம்ம என்னைக்கு போகிறோம், நம்ம என்னைக்கு வந்து அந்த மால் வந்து வெளியே வரும், செலக்டட் ஸ்பெசிஃபிக் டேட் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா. அதில் வந்து யமுனோத்ரி வந்து நம்ம எந்த நாளுக்கு போகிறோம், கங்கோத்ரி எந்த நாளுக்கு போகிறோம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே அதில் இருக்கும். அப்புறம் உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே இந்த ஃபார்மில் இருக்குங்க, இந்த பிடிஎஃப்ல. லாஸ்ட்டாக பாருங்க, இம்பார்ட்டன்ட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, டூஸ் அண்ட் டோனாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே படிச்சு பார்த்துங்க. நம்ம ஒன்ஸ் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமே அவங்கவுங்க மொபைல் நம்பருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட நம்பர் போயிடும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட ஐடி வந்து உங்களுக்கு போயிடும். நீங்கள் 5 பேர் பண்ணுறனால நீங்கள் 5 பேர் நம்பர் கொடுத்துட்டு போயிருந்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பர் வந்து அவங்களுக்கு மெசேஜில் போயிடும். அவ்வளோதான். அப்படியும் இல்லைப்பா என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் உத்தரகாண்ட் போனீங்கன்னாவே அங்கே வந்து டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. என்னன்னா நீங்கள் கொஞ்சம் க்யூவில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். சரிங்க, அங்கே போய் அப்ளை பண்ணுற மாதிரி தான் எங்கெல்லாம் போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க, உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது பாருங்கள், உத்தரகாஷி, ருத்ரபர்கியா, அப்புறம் தேராடூன், சோமலி, ஹரித்வார், ஸோ இந்தந்த ஊரில்
எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ ஹரித்வாரில் பாருங்க, ரஹி ஹோட்டல், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, அப்புறம் நார்தர்ன் செக் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஊர்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி தகவல்லாம் உங்களுக்கு மேலும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர் யாராச்சும் கேதார்நாத் போகணும், இல்லை சார்தாம் யாத்ராவுக்கு யாராச்சும் போகணும்னு இருந்தாங்களா, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அவங்க தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம லாங்குவேஜ் தான் நான் சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். இல்லை இதுவே மீறி உங்களுக்கு என்ன டவுட் என்ன இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.